வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது முடிஞ்சுது. சிவி முடிஞ்சதுக்கப்புறம் சிவிக்கான லிஸ்ட்டு, ஏன்னா இப்போ ஒரு சிவி அட்டன் பண்ணோம்னா அதில் செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு கொடுத்தா தான் இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ, இது எல்லாமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்லேயே கொடுத்துருவாங்க. வழக்கமாக எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்கில் வந்து கொடுத்துருவாங்க. பட் இந்த முறை அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. டிலே ஆகுதுன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததே 2024 25 வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இவ்வளோ நாட்கள்லாம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு இவ்வளோ டிலே அப்படிங்கிறது எப்போதுமே எந்த ரெக்யூர்மெண்ட்லேயுமே பண்ணினது இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மாதம் தான். வெறும் 3 மாத காலத்தில் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் ரிசல்ட்டு விட்டு அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் வச்சு ப்ராக்டிக்கலுக்கு ரிசல்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு ரிசல்ட்டு கொடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், இது எல்லாத்துக்குமே 3லேருந்து ஒரு 5 மாதம் இந்த டைமிங்லே 10 நாளில் எல்லாமே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வருடம் மட்டும்தான் கொஞ்சம் டிலே கிடையாது, ரொம்பவே டிலே ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லையாவது கொஞ்சம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நகர்வுகள் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ சிவி முடித்தாச்சு. சிவிக்கான லிஸ்ட்டு ஒன்று வரணும். அந்த லிஸ்ட்டில் இருந்து தான் யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகிறாங்க அப்படின்றது தெரியும். ப்ராக்டிக்கல் போனதுக்கப்புறம் அதில் மார்க் வரும். அதிலேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, இன்டர்வியூக்கு யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்றது. இன்டர்வியூ முடித்ததுக்கு இன்டர்வியூக்கு ஒரு மார்க் வரும். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து, எக்ஸாமில் வாங்கின மார்க்கு, ப்ராக்டிக்கலில் வாங்கின மார்க்கு, இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கு, ஸோ இந்த 3 மார்க்கையும் சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு 3ஐயும் ப்ளஸ் பண்ணி எவ்வளோ டோட்டல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு லிஸ்ட்டு, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அது வந்து வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நடைமுறைகள் மேக்ஸிமம் இந்த டிசம்பருக்குள்ளே முடிஞ்சு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் இதுக்கு மேலே வந்து டிலே ஆகாது. ஏன்னா அடுத்து வந்து எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க அப்படின்னு நம்மளையும் எதிர்பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.